திருப்பதி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 80,000லேருந்து 1,00,000 பேர் வரைக்கும் தரிசனம் பண்ணுற இந்த கோயில் தான் வேர்ல்ட்லேயே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் கோயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வீடியோவில் நம்ம 300 ரூபா டிக்கெட்டில் நான் எப்படி ஸ்பெஷல் தரிசனம் பண்ணேன், எப்படி புக்கிங் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லேருந்து திருப்பதிக்கு பஸ் அண்ட் ட்ரெயின் சர்வீஸ் அவைலபிளாக இருக்குது. நான் சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணேன். சென்னையிலேருந்து மார்னிங் 6:25க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் வந்து திருப்பதிக்கு கிளம்பும். அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 9:30 9:45 போல் திருப்பதி ரீச் ஆயிரும். இதே தவிர சில லோக்கல் ட்ரெயினுமே வந்து சென்னையிலேருந்து ரன் ஆகுது. இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் பொறுத்த வரைக்கும் 2S டைப் ஆஃப் சீட்டிங்ஸாக இருக்கும். ஏசி அண்ட் நான் ஏசி ரெண்டுமே இருக்கும். அன்ரிசர்வ்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோச்சஸ் கிட்ட இருக்கும். இதோட ஃபேர் பொறுத்த வரைக்கும் செகண்ட் சீட்டிங்கில் 84 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஏசியில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 280 to 300 rupees சார்ஜஸ் ஆகும். இந்த ட்ரெயின் அரக்கோணம், திருத்தணி, ரேணிகுண்டா வழியாக திருப்பதி ரீச் ஆகுது. திருத்தணி போகிற நிறையா மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. காலையிலே ஏர்லியாக கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த ட்ரெயின்லேயே வந்து நிறையா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வரும். சில டைம் பார்த்தீங்கன்னா திருத்தணிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே கொண்டு வருவாங்க. நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ரேணிகுண்டாக்கு ஒரு 8:45 to 9 போல் ரீச் ஆகும். அங்கேருந்து திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் தான். ஆனால் அதுக்கு ஒரு 45 minutes டைம் போட்டிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு ரேணிகுண்டாவிலேருந்து ட்ரெயினுக்கு பின்னாடி வந்து ஒரு இன்ஜின் போட்டு அகைன் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து லேட் ஆகும். அதனால் நாங்கள் ரேணிகுண்டாவில் இறங்கி அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருமலா போகிறதுக்கு பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஏசி நான் ஏசி ரெண்டு டைப் ஆஃப் பஸ்ஸஸுமே இருக்கும். நாங்கள் ஏசி பஸ்ஸில் போனோம். ரேணிகுண்டாவிலேருந்து திருமலா போகிறதுக்கு ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நான் ஏசியாக இருந்துச்சுன்னா 105 தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி அங்கே டிஸ்பிளே போர்டில் வச்சுருந்துருக்காங்க. ஆல்ரெடி இந்த எலக்ட்ரிக் ஏசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணதை நான் ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துங்க. பஸ்ஸில் பெருசாக கூட்டம் இல்லாதனால ரேணிகுண்டாவிலேருந்து திருப்பதி போயிட்டு தான் வந்து அகைன் மலை ஏற ஆரம்பிச்சிச்சு. திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக சார்ஜிங் பாயிண்ட்ஸ் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக ரேணிகுண்டாலே பஸ் ஃபில் ஆகிடுச்சுன்னா திருப்பதி சிட்டிக்குள்ளே வராமல் டேரெக்டாக மலை அடிவாரத்தில் இருக்க அலிப்பிரி பஸ் ஸ்டாண்ட் தான் வந்து இந்த பஸ் ரீச் ஆகும். நம்ம டிக்கெட் வந்து பஸ்ஸில் ஏறும் போது எடுத்துடணும். அப்படி இல்லைனா இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் டிக்கெட் எடுத்துக்கலாம். எல்லா பஸ்ஸஸும் இங்கே ஒரு 5 to 10 minutes நின்று அதுக்கப்புறம் டிக்கெட்லாம் எல்லாம் வாங்கிட்டீங்களான்னு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு வந்து மூவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு மலை அடிவாரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு டோல்கேட் இருக்கும். இந்த டோல்கேட்டில் திருமலா மலைக்கு போகிற எல்லா வெஹிக்கிள்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவாங்க. எந்த நான்வெஜ் ஐட்டம்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்களோட பேக்கை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் வந்து மேலே மலையேற அலோவ் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிங்களோ அந்த பஸ் நம்பரில் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. செக்யூரிட்டி செக்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பஸ் அந்த இடத்துல வரும். ப்ராப்பராக நீங்கள் பஸ் கரெக்டாக பார்த்து ஏறிக்கிங்க. இந்த செக் போஸ்ட்லேருந்து மலை ஏறதுக்கு கிட்டத்தட்ட 30 to 45 minutes ட்ராவல் ஆகும். திருப்பதிலேருந்து இந்த திருமலா மலை ஏறதுக்கு எக்கச்சக்கமாக கவர்மெண்ட் பஸ்ஸஸ் அவைலபிள் இருக்குது. அது போக சில ஜீப் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மலை ஏறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பதிலேருந்து திருமலா மலை வந்த உடனே பார்த்தீங்கன்னா நம்மளை ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டுருவாங்க. இந்த திருமலா மலையில் 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதில் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நம்மளை இறக்கி விட்ருக்காங்க. இன்னொரு பஸ் ஸ்டாண்ட் என்னன்றது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போக பார்க்கலாம். இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போனால் ஃப்ரீ பஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் பஸ் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ். நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு கோயிலுக்கு வந்து பக்கத்துலேயே இறக்கி விட்ருவாங்க. எந்தெந்த ஸ்பாட்டுக்கு வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களே வந்து கொண்டு போய் இறக்கி விட்ருவாங்க. நம்ம நடந்தே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்தோடனே ஒரு ரவுண்டானா வரும். இந்த ரவுண்டானாலேருந்து தான் பார்த்தீங்கன்னா எல்லா பிளேஸ்க்கும் நம்ம வந்து போகிறதுக்கு ஈஸியாக வந்து வழி கண்டுபிடிக்க போகிறோம். இந்த ரவுண்டானா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அன்னப்பிரசாதம் கவுண்டர் இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாதனால சாம்பார் சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். திருமலையில் நிறைய பிளேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர்ஸ் இருக்கும். நீங்கள் வேணால் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டானா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐகானிக்கான ஸ்பாட் இருக்குது. அதுதான் இந்த பாலாஜி ஸ்டாச்சு. அந்த பாலாஜி ஸ்டாச்சு பக்கத்தில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த பிளேஸ்க்கு அப்படியே லெஃப்ட் ஆப்போசிட்டில் தான் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீ தரிசனம் வித் டோக்கன் இருக்கிற பிளேஸ் போகலாம், வித்தவுட் டோக்கன் இருக்கிற பிளேஸ் போகலாம், 300 ரூபா டிக்கெட் இருக்கிற பிளேஸ் போகலாம். ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல. இன்றைக்கி நடந்தே எப்படி வந்து 300 ரூபா டிக்கெட் இருக்கிற பிளேஸ் போகலாம்னு சொல்லி பார்ப்போம். நம்ம அப்படியே ரோடு கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பாலாஜி இருக்கிற பிளேஸ் நோக்கி போய் அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோலாம் எடுத்ததுக்கப்புறம் 300 ரூபா டிக்கெட் லைன் கவுண்டர்கிட்ட நடக்க ஆரம்பித்தோம். ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட எல்லா ஸ்பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பில் இறங்குற மாதிரி தான் இருக்கும். அதனால் நடந்து வரதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக நடந்து வர மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து வரப்போ லெஃப்ட் சைடில் ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து லெஃப்ட்டில் ரூட்டில் திரும்பினே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரீ இருக்கும். அந்த ட்ரீ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிற ரூட்டும் 300 ரூபா டிக்கெட்டுக்கு போகிற என்ட்ரன்ஸும் தனியாக வச்சுருப்பாங்க. எல்லா மக்களும் கோயிலில் தரிசனம் பார்த்து இந்த ரூட்டில் தான் வெளியே வருவாங்க. இந்த ரூட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தலைமுடி காணிக்கை செய்கிற இடம் இருக்குது. அதாவது மொட்டை எடுக்கிற இடம் வந்து இது பக்கத்தில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் திருமலா ரீச் பண்ணிட்டீங்கன்னா எக்கச்சக்கமான ரெஸ்ட் ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே க்ளீன் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் அங்கே ரெஃப்ரெஷ் ஆனால் கூட ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். நீங்கள் கொண்டு வர ஸ்லிப்பர்ஸ் அண்ட் லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு அங்கே தனித்தனியாக ப்ரைவேட் கவுண்டர்ஸும் அவைலபிளாக இருக்குது. கவர்மெண்ட்டில் கோயில் சார்பாக அரேஞ்ச்
ப்ளேஸ் பண்ணிக்கிற கவுண்டருமே இருக்குது. நாங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அடுத்தது நான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரீலேருந்து லெஃப்ட் சைடில் போனால் அந்த 300 ரூபா டிக்கெட்டுக்கு என்ட்ரன்ஸுக்கு தனியாக போர்டு வச்சுருப்பாங்க. அதை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிடலாம். நேவிகேஷன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் போர்டு வச்சுருப்பாங்க, எந்த தரிசனத்துக்கு எந்த பக்கம் என்ட்ரன்ஸ் சொல்லிட்டு. நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணது ஏடிசி சர்க்கிள். ஸோ அதை நோக்கி வந்து நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம். ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே ஏறுற பஸ் எல்லாமே இங்கே இறக்கிடுவாங்க. நம்ம இங்கேருந்து இறங்கி நடந்து வந்து இந்த ரவுண்டானா வந்தோம். ரவுண்டானால இங்கே வந்து சாப்பிட்டு இன்னொரு இறக்கம் இறங்கி அப்படியே லெஃப்ட்டில் வந்தோம். லெஃப்ட்டில் வந்து இந்த பக்கம் போனால் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸு, இந்த பக்கம் போனால் 300 ரூபா டிக்கெட் என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம இப்போ இங்கே தான் இருக்கிறோம். இங்கேருந்து 300 ரூபா டிக்கெட் உள்ளே போய் டேரெக்டாக கோயிலுக்கு போகிறோம். இதே ஃப்ரீ டிக்கெட்னா இங்கேருந்து போகிற பஸ்லேயே போயிட்டு அவங்க ஃப்ரீ டிக்கெட் இந்த பக்கம்லாம் ரவுண்ட் இருக்கும், அதில் போய் எங்கேயும் இறக்கிடுவாங்க. இங்கே அதான் ஃப்ரீ டிக்கெட். ஏடிசி சர்க்கிள் பக்கத்தில் இருக்க ரெஸ்ட் ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக தரிசனம் பார்க்கறதுக்கு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. 300 ரூபா டிக்கெட்டில் நீங்கள் தரிசனம் பண்ணணுன்னா ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் வந்து வேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. ஏடிசி சர்க்கிளில் நம்ம வந்து க்யூவில் வந்து போக ஆரம்பிச்சாச்சு. ஸோ இது வரைக்குமே ஃபோனு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் தான் நம்ம லக்கேஜும் ஃபோனும் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். நாங்கள் ஸ்லிப்பர்ஸுமே லக்கேஜில் தனியாக ஒரு பேக் போட்டு வச்சுட்டோம். ஸோ அதனால் ஸ்லிப்பரும் எங்களுக்கு ஃபோனு எல்லாமே ஒரே இடத்துல வந்து நான் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக அப்படி வச்சுட்டோம். 300 ரூபா டிக்கெட் மட்டும் இல்லை, ஃப்ரீ தரிசனத்தில் வந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் லைனுக்குள்ளே வந்ததுக்கப்புறமே உங்கள் பேக்ஸ் அண்ட் ஃபோனை வந்து சரண்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே தான் வச்சுட்டோன்னு சொல்லிட்டு கம்பல்சரி கிடையாது. ஒரு செர்டன் டைம் வந்ததுக்கப்புறம் தனியாக கவுண்டர் இருக்கும், அங்கே வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் பேக்லாம் வந்து செட்டில் பண்ணிடலாம். புரட்டாசி மாதம் 300 ரூபா டிக்கெட்டில் 1.5 மாதத்தை சாமி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஒரு சூப்பரான தரிசனமாக இருந்துச்சு. புரட்டாசியில் போனால் கூட்டமாக இருக்கும், சாமி பார்க்க லேட் ஆகும்னு நினச்சி எல்லாம் வரலையான்னு தெரியல. நாங்கள் போனப்போ கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால தான் 1.5 மாதத்தை சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இந்த 300 ரூபா டிக்கெட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு லட்டு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது போக அந்த டிக்கெட்டை காமிச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா லட்டு எவ்வளோ நாளும் வாங்கிக்கலாம். கோவிலில் தரிசனம் பார்த்து வெளியே வந்தோன்னே லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்டர் இருக்கும். அது போக நீங்கள் சாப்பாடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பஞ்சமே இருக்காது. தனியாக பந்தி போட்டு பரிமாற அளவுக்கு ஒரு தனியாக ஒரு பில்டிங் பிளாக் வச்சுருப்பாங்க, அன்னப்பிரசாதம் கவுண்டர்ன்ட்டு. ஸோ நீங்கள் அங்கே போய் வந்து சாப்பிட்டுக்கலாம். திருப்பதி வந்தீங்கன்னா நீங்கள் பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து சுற்றி பார்த்துட்டு கோயிலில் வந்து சூப்பரான தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் எல்லாமே பக்கமாக பிளான் பண்ணி வச்சுருக்கணும். காலையில் ஒரு 10 மணி 11 மணி போல் திருப்பதி ரீச் ஆகி ஈவினிங் ஒரு 4 மணிக்கெலாம் நாங்கள் தரிசனம் எல்லாமே முடிச்சு கிளம்ப ஆரம்பிச்சாச்சு. கோயிலேருந்து வெளியே வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் இருக்கும். ஸோ அந்த பில்டிங் பக்கத்தில் தான் நம்ம வந்து கொடுத்த பேக் அண்ட் செல்ஃபோன்லாம் வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். சரண்டர் பண்ணும்போது யார் கொடுத்தாங்களோ அவங்களே வந்து வாங்கிக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா ஃபோட்டோ ப்ரூஃப் எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த 300 ரூபா டிக்கெட்டை வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். திருப்பதி வெப்சைட் போயினீங்கன்னா லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் மந்த்துக்கான வந்து டிக்கெட்ஸ்லாம் இந்த டேட்டில் ஓப்பன் ஆகும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் வந்து நீங்கள் கரெக்டாக லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி வரும். உங்கள் மொபைல் நம்பர் வந்து ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே உள்ள ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு வெயிட்டிங் டைம் போயிடும். அந்த வெயிட்டிங் டைம் முடிகிறதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட்க்கு அப்புறம் அதுவே தனியாக பெல் அடித்து உங்களை நோட்டிஃபை பண்ணும். அது டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கான தரிசன டிக்கெட்டான ஸ்லாட் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் உங்களுக்கு எந்த ஸ்லாட் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கோ அதை வந்து பார்த்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது சில டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுன்ற ஸ்லாட் கிடைக்கும், இல்லைனா வந்து எது அவைலபிளாக தான் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 பேர் வரைக்கும் நீங்கள் புக்கிங் வந்து பண்ணிக்கலாம் ஒரு டிக்கெட்டில். உங்களுக்கு எவ்வளோ லட்டு அடிஷ்னல் வேணுன்றதை இங்கேயே நீங்கள் மென்ஷன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து ஹுண்டியில் எவ்வளோ போட போகிறீங்களோ அதோட கான்ட்ரிபியூஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா உங்களோட நேமு, ஏஜ், ஜெண்டர், ஃபோட்டோ ப்ரூஃப், அதுக்கப்புறம் அதோட ஐடி நம்பர் வந்து கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட புக்கிங் வந்து பேமெண்ட் பேஜுக்கு போயிடும். அங்கேருந்து நீங்கள் பே பண்ணி உங்கள் புக்கிங் கன்ஃபர்மேஷன் வாங்கிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர் வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை தான் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் 30 டேஸ்க்கு மேலே தான் அடுத்த புக்கிங் வந்து இது அலோவ் பண்ணோம். இந்த வீடியோ நான் எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 2024 வருஷம் செப்டம்பர் 24ஆம் தேதி தான் டிசம்பர் மாதத்துக்கான புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் ஆச்சு. ஸோ 3 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகிடும். எப்பப்போ வந்து டிக்கெட் ஓப்பன் ஆகுன்றது இந்த வெப்சைட்டோட லிங்க்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டே பண்ணுறதுக்கும் அக்காமடேஷனுக்கும் சேம் டே பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு மேலே புக்கிங் ஓப்பன் ஆகும். இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி புக்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அட்வான்ஸ்டாக பிளான் பண்ணிங்கன்னா அழகாக பட்ஜெட்டில் திருப்பதி விசிட் பண்ணிட்டு போகலாம். இது போக நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபா டிக்கெட்டில் தமிழ்நாடு அண்ட் ஆந்திர பிரதேஷ் டூரிசம் சார்பாக நிறைய பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கூட செக் பண்ணி பார்த்துங்க. நம்ம தரிசனம் முடிச்சுட்டு லக்கேஜ்லாம் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பஸ் ஏறி ரிட்டன் மலையிலேருந்து இறங்கிறதுக்கு போகலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம். இந்த லக்கேஜ் கவுண்டர் பக்கத்துலேயே ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் பஸ் ஏறி மலையிலேருந்து இறங்கிறதுக்கு போய்க்கலாம். பஸ் ஏறதுக்கு முன்னாடி ரிட்டன் வந்து டிக்கெட் எடுத்துருங்க. நாங்கள் இதில் நான்ஏசியில் ட்ராவல் பண்ணோம். நான்ஏசியில் போகிறதுக்கு திருப்பதி போகிறதுக்கு 90 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ 300 ரூபா டிக்கெட்டில் நாங்கள் அட்வான்ஸாக புக் பண்ணதுனால ஒரு 1 டே ட்ரிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருப்பதியிலேருந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு சூப்பராக கிளம்பி ரிட்டன் போக ஆரம்பிச்சிட்டோம். திருப்பதி போகிறதுல வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
திருப்பதி தரிசனம் புக்கிங் அதுக்கப்புறம் தமிழ்நாடு டூரிசம் புக்கிங்கான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்கமிங் டேஸில் திருப்பதி பிளான் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.